வழக்கமாகவே சுற்றுலாவுக்குன்னு அறியப்படுற கேரளாவோட ஒரு மிக முக்கியமான மாவட்டம் வயநாடு. ஆனா இப்போ அங்க ஏற்பட்டிருக்கிற நிலச்சரிவும் அதையொட்டிய பாதிப்புகளும் அங்க இருக்கிற மக்களோட அழுகுரல்களும் ஒட்டுமொத்த நாட்டு மக்களோட கவனத்தையே ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதற்கு மிக முக்கியமான காரணம், இப்போ நம்ம ஒரு 5 மணி நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா இதுவரைக்கும் 84 பேர் அந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த நிலச்சரிவுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன? கேரளாவில் தொடர்ந்து பெய்து வர தென்மேற்கு பருவமழை, அதனை ஒட்டின காட்டாற்று வெள்ளம், அதன் பிறகு அதோட எஃபெக்டா ஏற்பட்ட நிலச்சரிவு அப்படின்னு இப்படி 3 முக்கியமான காரணங்கள் இந்த நிலச்சரிவுக்கு காரணமா நம்ம பார்க்கப்படுது. அதன்படி எந்தெந்த பகுதிகள் இந்த நிலச்சரிவால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம கூகுள் மேப் உதவியோட நம்ம பார்க்கலாம். கூகுள் எர்த் படி பார்த்தோம்னா இதுதான் இந்த முண்டக்கை அப்படிங்கிற ஒரு பகுதி. இது ஒரு ஹில்லி ஏரியா, ஒரு மலை பிரதேசம். அதனையொட்டி இந்த பகுதி அப்படிங்கிறது சூரல் மலா. முண்டக்கைக்கு கீழே இருக்கிற ஒரு பகுதி சூரல் மலா. அதுக்கு அடுத்தபடியாக மேப்பாடி. இந்த மேப்படி, இந்த 3 பகுதிகள் இருக்கு இல்லையா, அதாவது முண்டக்கை, சூரல் மலா மற்றும் மேப்படி, இந்த 3 பகுதிகள் தான் இந்த நிலச்சரிவால மிகவும் வர்ஸ்ட் எஃபெக்டட் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த முண்டக்கை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு மலை பிரதேச பகுதி. அதுவும் இல்லாமல் இப்போ வயநாடோட லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு நீலகிரிக்கு மிக அருகில் இருக்கிற ஒரு மாவட்டம் இது. கேரளாவோட எல்லையில அமைஞ்சிருக்கிறதுனால கர்நாடகாவோடையும் வயநாடு தன்னுடைய எல்லைகளை பகிர்ந்து கொள்ளுது. அதே நேரத்தில் நீலகிரியிலிருந்து ஒரு 105 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளதான் இந்த வயநாடு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் தோட்ட தொழிலாளர்களும் சரி, பழங்குடியின மக்கள் அதிகமாக வசிக்கிறது இந்த வயநாடு மாவட்டத்தில் அதிகமாக வசிக்கிறாங்க. அப்புறம் மழை காலங்களில் அதிகமாக மழை பாதிப்பு, அதனையொட்டி ஏற்படுற நிலச்சரிவால அதிகம் பாதிக்கப்படுற ஒரு மாவட்டமாகவும் இந்த வயநாடு இருக்கு. குறிப்பாக அந்த மேப்படி, வைத்திரி, வடுவஞ்சால் போன்ற பகுதிகள் எல்லாமே நிலச்சரிவால அதிகமாக பாதிக்கப்படும் பகுதிகள் அப்படின்னும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த வைத்திரி பகுதி குறிப்பிட்ட இல்லையா, அது மட்டுமே கடந்த 24 மணி நேரத்தில் பார்த்தோம்னா 28 சென்டிமீட்டர் மழை பொழிவு அந்த வைத்திரி பகுதியில் பெய்ஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த முண்டக்கை பகுதிக்கு வருவோம். இந்த மேப்படி இதோட நிலவரம் பெரிய அளவில் தெரியல. ஆனால் இந்த நிலச்சரிவை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான பகுதிகள் அதிக அளவில் பேசு பொருளாகி இருக்கு. ஒன்று இந்த முண்டக்கை, அடுத்ததாக சூரல் மலா. ஏற்கனவே சொல்ல மாதிரி இந்த முண்டக்கை அப்படிங்கிறது ஒரு மலை பிரதேச பகுதி. இங்கிருந்து ஒரு ரிவர் மேலிருந்து பாஞ்சு வரதை நீங்கள் கவனிக்க முடியும். இது கேரளாவோட அந்த வயநாடு பகுதியில் இருக்கிற ஒரு கடைசி கிராமம் தான் இந்த முண்டக்கை. இதுக்கு மேல இந்த இருவழஞ்சி அப்படிங்கிற ஆறு, இருவழஞ்சி புழா அப்படிம்பாங்க மலையாளத்துல. புழா அப்படின்னா ஆறு. இந்த இருவழஞ்சி புழா அப்படிங்கிறது மேல இருந்து இங்க பாய்ந்து இந்த முண்டக்கை பகுதிக்கு வந்தடைஞ்சு அதுக்கப்புறமா அதோட திசை வழி அப்படிங்கிறது இந்த சூரல் மலா வழியா அப்புறம் கடைசியில இந்த பள்ளத்தாக்கு பகுதியை மாதிரி தெரியுது இல்லையா, இந்த இடத்துல அது பாய்ந்தோடுற ஒரு பகுதியாக இருக்குது. இங்கே வந்ததுக்கு அப்புறமா ஒரு அருவியாக அது மாறும். அதாவது உங்களுக்கு அந்த இந்த கூகுள் எர்த்லேயே நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். இப்போ இதுதான் இந்த இருவழிஞ்சி புழா அப்படிங்கிறது. இது முதல்ல முண்டக்கைக்கு வருது, அதுக்கப்புறமா சூரல் மலாக்கு வருது, அப்புறம் கடைசியில் இந்த பகுதிக்கு வந்ததுக்கப்புறமா அது ஒரு அருவியாக மாறி அதுக்கப்புறம் மற்ற பகுதிகளுக்கு பாய்ந்தோடுது. அதே நேரத்தில் இங்கே இந்த சைடு இருக்கு இல்லையா, இங்கிருந்து எல்லாமே ஒரு முக்கியமான ஆறு வருது, சாலியாறு. சாலியாறுமே இந்த சாலியாறு தான் இப்போ நம்ம காலையிலேருந்து செய்திகளில் பார்த்தோம்னா இந்த சாலியாறில் தான் நிறைய பேரோட உடல்கள் மிதந்து வருது, அதை மீட்கறதுக்கான பணிகளும் நடைபெற்று வருது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த இருவஞ்சி புழா அப்புறம் சாலியாறு இது 2மே சந்திக்கிற இடமா தான் இந்த பகுதி இருக்கு. ஸோ இந்த முண்டக்கை பகுதி அப்படின்றப்போ இது ஒரு கடைசி கிராமம். இந்த இடத்துல இங்கே தேயிலை தோட்ட தொழிலும் அதே நேரத்தில் இந்த ஏலக்காய் தோட்டமும் அதிகமாக இருக்கு. இப்போ என்னன்னா இந்த முண்டக்கை பகுதியில் தான் நீங்கள் இன்னும் ஜூம் இன் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த பகுதி எப்படி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு அந்த நிலவரம் தெரியும். அப்போ ஒரு மலையை ஒட்டி அமைஞ்சிருக்கிற ஒரு பகுதி, அதே நேரத்தில் ஒரு ஆறை ஒட்டி அமைஞ்சிருக்கிற ஒரு பகுதி அப்படிங்கிறப்போ இந்த காட்டாற்று வெள்ளம் கடுமையாக இந்த பகுதிகளை பாதிக்குது.
அப்போ இந்த இருவிழிஞ்சி புழா வந்து அதோட வழக்கமான நீரோட்டத்தில் போகுது அப்படின்னா இந்த வழியாக வந்து முண்டக்கை பகுதிக்கு வந்து அதுக்கப்புறம் சூரல்மலா பகுதிக்கு வந்து அப்படியே போகிடும். ஆனால் தென்மேற்கு பருவமழையோட தீவிரம் மிக அதிகமாக இருந்த ஒரு காரணத்தால் இந்த இந்த இருவிழிஞ்சி மழை புழா இருக்கு இல்லையா, அந்த ஆறு குறிப்பிட்டல, அந்த ஆறில் வந்து வர தண்ணீரின் அளவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. அப்போ இந்த ஆறில் தண்ணி அதிகமாக ஆச்சுன்னா அதோட ஃப்ளோ எப்படி இருக்கும்? அப்போ அதோட வழக்கமான அந்த திசை வழி போக்கிலிருந்து மாறி அந்த தண்ணி அப்படிங்கிறது காட்டாறு அப்படிங்கிறது இந்த பகுதிகளுக்கு எல்லாமே வருது. அப்போ இங்கே தான் பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பகுதிகள், மருத்துவமனை, அங்கே ஒரு மதரசா அதாவது ஒரு பள்ளி இருக்குது, அதே நேரத்தில் ஒரு கோயில் இருக்குது, இந்த மாதிரியான பகுதிகள் இருக்குது. இப்போ இந்த முண்டக்கை அப்படிங்கிற பகுதியுமே வந்து நீர்வீழ்ச்சிகள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்குது, ஆறு நிறைந்த ஒரு பகுதியாகவும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போ வேர்ஸ்ட் அஃபெக்டட் லேண்ட்ஸ்லைடால் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியாக வந்து இந்த முண்டக்கை இருக்குது. இப்போ அடுத்ததாங்க இந்த சூரல் மலா சொன்னேன்ல, சூரல் மலையும் முண்டக்கை அளவுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னா கூட சூரல் மலையும் அதிகமான பாதிப்பு இருக்குது. அதுக்கான மிக முக்கிய காரணம் இந்த முண்டக்கை வந்து அங்கே தான் முதல்ல அந்த நிலச்சரிவு அப்படிங்கிறது அஃபெக்ட் பண்ணுது. அப்போது அது எப்போனா நள்ளிரவு 1 மணி அளவில் இந்த முண்டக்கை பகுதியில் ஒரு பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அதாவது கேரளாவில் சமீப நாட்களில் சமீப ஆண்டுகளில் ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவுகளில் ஒன்று. அதுதான் இந்த முண்டக்கையை பெருமளவில் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இருவழிஞ்சி வழியாக பாஞ்சு அந்த காட்டாற்று வெள்ளம் அதிகரிச்சதுனால அந்த ஒரு லேண்ட் ஸ்லைட் ஆகி அது இந்த ஒட்டுமொத்த கிராமத்தின் மேலேயும் விழறப்போ அதோட தாக்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த சூரல் மலா பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதி இதில் வந்து அதிகாலை ஒரு 4 மணி அளவுக்கு தான் நிலச்சரிவு தாக்குது. அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் கேப்பில் பேக் டு பேக் 3 நிலச்சரிவுகள் இந்த பகுதிகளை தாக்கி இருக்கு. அப்போது இங்கே ஏற்பட்ட நிலச்சரிவு, அதில் அடிச்சுட்டு வந்த மரம், மண், கல் துண்டுகள் இதெல்லாமே இந்த இருவழிஞ்சி ஆற்று வழியாக பாஞ்சு இந்த சூரல்மலா பகுதியில் இருக்கிற அந்த இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்கள் இருக்குது, அதை ஒட்டுனா அந்த டவுன் பகுதி இருக்குது. இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். அப்போ அந்த இருவழிஞ்சி புழா இதுதான். அப்போ இதோட காட்டாற்று வெள்ளத்தோட அந்த ஃப்ளோ அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போது இந்த பகுதிகள் எல்லாத்தையுமே அந்த காட்டாற்று வெள்ளம் அப்படிங்கிறது மிக கடுமையாக தாக்குறப்போ இந்த பகுதியுமே வேர்ஸ்ட் அஃபெக்டட் ஏரியாவாக மாறுது. ஏன்னா இந்த வழியாக தான் மரத்துண்டுகள் வருது, மண், சளி அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க, அந்த சேறு, சகதி இதெல்லாம் சேர்த்து அவங்க அப்படி குறிப்பிடுறாங்க. அந்த தண்ணி, அந்த சேறு கலந்த அந்த தண்ணி எல்லாம் இந்த பகுதிகளை அஃபெக்ட் பண்ணுறப்போ அது ஒரு லேண்ட்ஸ்லைடாக மாறி இந்த பகுதியில் இருக்கிற ஒட்டுமொத்த கிராமத்தையுமே தாக்கிடுது. இப்போதான் இப்போ மீட்பு பணிகள் அப்படிங்கிறது மிக தீவிரமாக நடைபெற்றுட்டு வருது இல்லையா. இப்போ இந்த சூரல் மலாக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸி ஆக்சஸாக ரீச் ஆகுறாங்க. ஆனால் இந்த முண்டக்கை பகுதியில் போய் சேர்றதுல அவங்களுக்கு ஒரு பெரும் சிக்கல் இருக்குது. ஏன்னா இந்த முண்டக்கை பகுதிக்கும் சூரல்மலா பகுதிக்கும் இடையில இந்த இருவிழிஞ்சி அப்படிங்கிற ஒரு மிக பெரும் ஆறு வந்து பாஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போது இவங்க 2 பேரையும் இணைக்கிறதுக்கு இந்த ஆறை தாண்டி போகிறதுக்கு ஒரே ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலம் அப்படிங்கிறது இந்த வெள்ள நீரால் அடிச்சுட்டு போகுது. அப்போது இந்த சூரல்மலாலேருந்து முண்டக்கையை ரீச் ஆகுறது அப்படிங்கிறது பேரிடர் மீட்பு குழுவுக்கு பெரும் சவாலாக இருக்குது. அப்போ தான் இவங்க ஒரு தற்காலிக பாலம் அமைச்சு மேலே போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கே வந்து இப்போ என்ன கணக்கு, எவ்வளோ பேர் வந்து நிலச்சரிவில் சிக்கியிருக்காங்க அப்படிங்கிறது முழுவதுமாக தெரிய வரல. ஏன்னா அது ஒரு தேயிலை தோட்ட பகுதி அப்படிங்கிறப்போ அங்கே வந்து இந்த மேற்கு வங்கம் மற்றும் அஸ்ஸாம் போன்ற பகுதிகளை சேர்ந்த வடமாநில தொழிலாளர்கள் மாதிரி மைக்ரண்ட் லேபர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற பகுதி வந்து இந்த முண்டக்கை பகுதியாக இருக்குது. அப்போது அந்த பாலம் மொத்தமாக அடிச்சுட்டு போகிறப்போ அவங்கள போய் ரீச் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது மீட்பு படையினை சார்ந்தவங்களுக்கு மிக கடுமையான ஒரு சவாலாக இருக்குது. அதே நேரத்தில் இப்போ இந்த வான் வழியாக போய் இந்த முண்டக்கை பகுதி இருக்குல்ல, இதை வந்து ரீச் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ அங்கே தான் அடுத்த சிக்கல் வருது. வான் வழியாக ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணி போகணும்னா அவங்க தர இறங்கணும் இல்லையா, ஒரு லேண்ட் ஆகணும். அப்போது இந்த முண்டக்கை பகுதி வந்து வேர்ஸ்ட் எஃபெக்டடாக இருக்கிறதுனால அங்கே வந்து அவங்க தர
தரை இறங்குவதற்கான எந்த வழியும் இல்லை. ஏன்னா இந்த கிராமம் முழுக்கவே நிலச்சரிவால பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அங்க தரை இறங்குறதுக்கான இடம் இல்லை. அப்படிங்கிறப்போ ஹெலிகாப்டர் வழியா வான்வழியா போய் அவங்கள மீட்கலாம். அப்படிங்கிறப்பவும் அந்த மீட்பு படையினருக்கு ஒரு மிக பெரும் சிக்கல் இருக்கு. அதனாலதான் இப்போ வர்ஸ்ட் எஃபெக்டட் பெருமளவுல பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியாக முண்டக்கை அப்படிங்கிற இந்த பகுதி இருக்கு. இந்த மேப்படியில பெரிய அளவுல பாதிப்பு இல்லை. ஆனா இந்த பகுதி இருக்குல்ல, சூரல்மலை அப்படிங்கிற பகுதியிலும் பாதிப்பு சற்று குறைவாக இருந்தாலும் முண்டக்கை ஒரு கடைசி கிராமம், மலை கிராமம், ஒரு மலை பிரதேச கிராமமா இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெருமளவுல பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியா இருக்கு.